மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருக்கட்டும். இன்னைக்கு நமக்கு தியானிக்க போற அந்த தலைப்பு வந்து பிகமிங் லைக் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம்னு வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாமும் நம் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்தா மாத்திரம்தான் அவர் வரும் பொழுது நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவரை எதிர்கொண்டு போக, அவரை வரவேற்க நம்ம எல்லாரும் மறுரூபமாவும் நம்ம எல்லாரும் புரிஞ்ச பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் விரும்புகிறது இதுதான். நம்ம எல்லாரும் அவரை போலவே மாறணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அன்புள்ள தேவனா இருக்கிறார். வாசிக்கலாம் லூக்கால 6ஆம் அதிகாரம் வசனம் 40. லூக் 6:40. சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். ஆமென். எல்லாவற்றிலேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த அந்த 33.5 ஆண்டு காலம் அவர் எல்லாவற்றிலேயும் நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கட்டிட்டு போயிட்டார். நம்ம புதுசா எதுவும் யோசிக்க தேவையே இல்லை. அவருடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வர பிள்ளைகளை நம்ம எல்லாரும் மாறணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சோ சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறின எவனும் தன் குருவை போல இருப்பான். நம்ம ஆரம்பத்துல வசனங்களை வாசிச்சோம், நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். இந்த உலகத்துல நம்ம இருந்தோம், பாவத்துல இருந்து விடுபட்டு வெளிவந்தோம். இந்த உலகத்துல இருந்த சபைகள்ல கட்டுப்பட்டு இருந்தோம். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு வெளியே வந்தோம். நம்ம குழந்தைகளா இருந்த நாம் அடிப்படை சத்தியத்தை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு எது பிரியமா இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அதுல வளருகிற பிள்ளைகளா நம்ம மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். சோ தேறிக்கொண்டே வருகிறோம். கர்த்தரை அறிகிற அறிவுல விருத்தி அடைந்து அவருக்கே பிரியம் உண்டாகத்தக்க காரியங்களை நம் வாழ்க்கையில் நடப்பிப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் நாம் ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். சோ தேறுகிற நாம் எப்படி இருக்கணுமாம்? தேறின எவனும் தன் குருவை போல இருப்பான். இயேசு கிறிஸ்து நமக்கு குருவா இருக்கிறார், நமக்கு போதகரா இருக்கிறார், நமக்கு பிதாவா இருக்கிறார், நமக்கு சகலவும் அவராகவே இருக்கிறார். அப்போ தேறுகிற நாம் எல்லாரும் அவரை போலவே இருக்கணும். ஒரு க்ளோன் ஆஃப் ஜீசஸ், இயேசுவோட ஒரு காப்பியா, ஒரு ஜெராக்ஸ் மாதிரி அவர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தாரோ அது போல நம்ம வாழும் பொழுது கண்டிப்பா அவர் வரும் பொழுது அவரை தரிசிப்பதற்கு நம்ம ஒவ்வொருவரும் தகுதி உள்ளவர்களாய் நம்ம மாற முடியும். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற விஷயம் இதுதான். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? நம்ம அவரை போலவே மாறணும்னு சொல்லி விரும்புகிற தேவனா இருக்கிறார். அப்படின்னா அவர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தாருன்ற விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மால அவரை போலவே மாற முடியும். இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் வசனங்களை கொடுத்திருக்கார். நம்ம அதை பத்தி தியானிப்போம். இந்த பைபிள் ஸ்டடிக்கு உள்ள போகிறதுக்கு முன்பாக 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரம் முழுமையாக வாசிக்கலாம். 1 Corinthians 13th chapter. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். 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 நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் அப்படின்னு வசனங்கள் சொல்லுகிறது. இருக்கிறதுலயே பெரிய வரம் தீர்க்க தரிசன வரம்.
அந்த வரத்தை நம்ம இருந்தா கூட பரவாயில்ல, சகல ரகசியங்களை நமக்கு அறிந்திருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு அன்பு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லைன்னு பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் வரும் பொழுது எப்படியாவது அவரை நம்ம பார்த்தணுன்ற அந்த பிரயாசம் எல்லாருக்குமே இருக்குது. நமக்கு அவர் வெளிப்பட போற காலகட்டம் தெரியும். எந்த வருடத்துக்குள்ள வெளிப்படுவார், எந்த மாதத்துல வெளிப்படுவார், இந்த விஷயம் நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு தெரியும். இந்த மாதிரி பரம ரகசியங்கள் அனைத்தையும் வீட்டு சபையில கூடியிருக்கிற அனைவருக்கும் கர்த்தர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அப்போ இவ்வளவு ரகசியங்கள் தெரிந்தும் கூட கடைசியில் எனக்கு அன்பு இராவிட்டால் நான் சத்தமிடுகிற பெண்களும் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி பிரயோஜனம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஆண்டவர் நமக்கு இங்க பேசிக்கிட்டே வர்றார். இந்த வார்த்தைகள் எதுக்கு படிச்சோம் அப்படின்னா, கடைசியில முடிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது அன்பே பெரியது அப்படின்னு சொல்லிட்டு. அன்புன்னா என்ன? கர்த்தர் மீது நம்ம எல்லாரும் அன்பு கூறுகிறோம். அந்த அன்பை எப்படி வெளிக்காட்டுறோம்? என் மீது அன்பு கூறுகிறாயா, என் கட்டளைகளை கைக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சோ அவர் கட்டளைகளை கைக்கொள்வதன் மூலமா தான் அவர் மேல அன்பு செலுத்த முடியுன்றதை நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ எனக்கு ரகசியம் தெரியறது முக்கியம் இல்ல, எனக்கு தீர்க்கதரிசனம் அறிவிக்கிறது முக்கியம் இல்ல, அந்நிய பாஷை பேசுறது முக்கியம் இல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கர்த்தரை அன்பு செய்கிறேனாம், அவருக்கு பிரியமானபடி நான் அன்பு செய்கிறேனா அப்படின்றத நம்ம எல்லாரும் நிதானித்து பார்ப்போம். சோ இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியங்களும் இதாதான் இருக்குது. அப்போ இயேசு எப்படி இந்த பூமியில வாழ்ந்தாரு, அவரை போலவே நான் மாறணும். அப்போ அவர் மேல் அன்பு கூர்ந்து அவர் எப்படி கற்பித்தாரோ அதை நான் அந்த கற்பனைகளை கற்றுக்கொண்டு அதை என் வாழ்க்கையில் நடப்பிக்கணும் தான் அன்பர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். சோ ஒரு லிஸ்ட் ஒண்ணு பார்ப்போம். இன்னைக்கு இயேசு எப்படி எல்லாம் வாழ்ந்தார், அவர் என்னென்ன காரியங்களை செய்தார், அப்போ அந்த வாழ்க்கை நடப்பிக்கிறதுக்கு நான் என்னென்ன செய்யணுன்ற விஷயத்தை நம்ம நிதானமா தியானித்து பார்ப்போம். முதல்ல படிக்கலாம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல் 3 வரை. Matthew 8:2-3. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆமென். இயேசு கிறிஸ்து வியாதிகளை சுகமாக்கினார். நிறைய பேரு அவர் கேட்கும் பொழுது உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. கேட்கும் பொழுது எனக்கு வியாதி சுகமாகணும் ஆண்டவர்னு கேட்கும் பொழுது அவர் கையை வைக்கிறாரு, உடனே வியாதிகள் சுகமாகுது. ஒருத்தர் மரித்திருக்கிறாங்க, அவரே பார்க்கிறாரு, பார்த்து கையை வைக்கிறாரு, அந்த பையன் மரிச்ச எந்திரிச்சு உட்கார்றான். இந்த மாதிரி வியாதி உள்ளவர்களை கர்த்தர் சுகமாக்கிறார் பார்க்கிறோம். அதான் 1 பேதுரு 2:24 சொல்வது போல, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன முன்மாதிரி வைத்து போனார் இந்த இடத்துல? அவர் வியாதிகளை சுகமாக்கினார் நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் மார்க்ல 10ஆம் அதிகாரம் வசனம் 26 முதல் 52 வரை. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென். ஆமென். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், குஷ்டரோகி ஒருவனை கர்த்தர் தொட்டு சுகமாக்குறார். குஷ்டரோகி யாரும் தொடமாட்டாங்க அந்த காலகட்டத்துல. இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவர் அன்பை வெளிக்காட்டுறாரு. அங்க அவர் தொட்டு அந்த இடத்துல சுகத்தை கொடுக்கிறார். அடுத்ததா இங்க பாருங்களேன், மார்க் 10ஆம் அதிகாரத்துல அவர் எங்க போறாருன்னா எரிகோவுக்கு போகிறார். சோ எரிகோ அந்த காலகட்டத்துல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்துல ரோம ராஜ்யத்திற்கு எதிராக அங்க சில பேர் அங்க கூடி இருந்து அந்த ராஜ்யத்துக்கு எதிராக சில கிரியைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்க ரெபலேசியா சில பேர் இருந்தாங்க நம்ம பார்க்கிறோம். சோ ரோம ராஜ்யத்துக்கு எதிராக சில பேர் அங்க கூடி இருந்தாங்க. அந்த இடத்துக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து போகிறார். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களுக்கு எரிகோவை விட்டு புறப்பட்ட போது அவங்க ஒருத்தரை பாக்குறாங்க. யாருன்னா ஒரு குருடனை பாக்குறாரு. குருடனை பார்த்து அவன் என்ன பண்றான், ஒரு பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இப்போ குருடனுக்கு அங்க என்ன வாய்ப்புன்னா, பெரிய பணக்காரன் கிடையாது, அவன் பிச்சைக்காரனா இருக்கிறான்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இந்த இடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தைகளை பாருங்க. நசரேயனாகிய இயேசு,
அப்ப நாசரேத்து ஊர்ல இருந்து இயேசு கிறிஸ்து வராருன்றத அந்த ஊரை வந்து முன்னிலைப்படுத்தி இயேசு வராருன்ற விஷயத்த வந்து 47ஆம் வசனம் துவக்கத்துல அங்க பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அப்போ நசரேனாக இயேசு கிறிஸ்து வரான்ற விஷயத்த வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டு, நசரேனாக இயேசுவே நசரேனாக இயேசுவே எனக்கு இறங்கும்னு அவன் கேட்கவே இல்லை. அங்க அவன் பயன்படுத்துற வார்த்தைகளை பாருங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கிறான். எதுக்காக எம்பசைஸ் பண்ணி இங்க டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, எரிகோவுக்குள்ள வந்து ரோம ராஜ்யத்திற்கு எதிராக சில பேர் வந்து அங்க கிளர்ச்சியை உண்டு பண்ணி இருக்கிறாங்கிறத பார்க்கிறோம். அந்த இடத்துல வந்து ஒரு குருடா இருக்கிறான், அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவ அந்த காலகட்டத்துல எல்லாரும் வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ராஜா வரப்போகிறார், ராஜா வந்து இந்த ரோம ராஜ்யத்துல இருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நமக்கு அவர் சதா காலமும் ராஜ்யபாரம் பண்ண போகிறான்ற அந்த விசுவாசம் எல்லாரும் காத்து கொண்டிருந்தாங்க. ஆனாலும் அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து வந்து எல்லாரையும் வந்து சுகமாக்கி கொண்டு வந்தார் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த கண்ணு தெரியாதவனுக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது, ராஜா வராரு, இயேசு கிறிஸ்துவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குன்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அவன் கத்த ஆரம்பிக்கும் பொழுது அங்க கூட இருந்த எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா, நீ சும்மா இருன்னு சொல்லி அதட்டுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயத்துல வந்து அதட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அவன் என்ன பண்றான், இன்னும் அதிகமாக எவ்வளவு அதட்டினாங்களோ இன்னும் அதிகமாக என்ன பண்றான், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு இறங்கும்னு சொல்லி கேட்கல, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும்னு சொல்லி முன்னிலும் அதிகமாக அவன் கூப்பிட ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் சத்தம் வந்து இயேசுவோட காதுக்கு போய் சேருது. அங்க சேரும் பொழுது அங்க பாருங்க 49ஆம் வசனத்துல இயேசு நின்று அந்த சத்தத்தை கேட்கிறாரு. அந்த கேட்டதுக்கு அப்புறம் அங்க நிக்கிறாரு. நின்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஒரு நிமிஷம் சத்தத்தை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவனை என் பக்கத்துல கொண்டு வாங்கன்னு சொல்லி அவனை அழைத்து வர சொன்னார். அப்போ அவனை கூட்டிட்டு பக்கத்துல வராங்க. கூட்டிட்டு வந்த அப்புறம் அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இங்க நடக்குது. என்ன சொல்றாங்கன்னா, அந்த குருடனை வந்து கண்ணு தெரியாம இருக்கிறான், அவன் பிச்சைக்காரனா இருக்கிறான். அந்த இடத்துல அவன் கூடியவங்க எல்லாரும் வந்து அவனை பார்த்து சொல்றாங்க, திடன்கொள், எழுந்திரு, இயேசு கிறிஸ்து உன்னை கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து என்னை கூப்பிடும் பொழுது, அவர் என் மேல கையை வைக்கும் பொழுது என் கண் பார்வை அடையுன்ற விசுவாசத்தோட தான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சத்தமா அவன் கத்துறான். கத்தும் பொழுது அங்க கூட இந்த மக்கள் எல்லாரும் வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி, நீ திடன் கொள்ளுப்பா, அவர் உன்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்ன பண்றான், உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவினிடத்தில் எழுந்து வந்தான்ற பார்க்கிறோம். அப்போ அந்த மேல் வஸ்திரம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, அந்த பிச்சைக்காரங்க வந்து வேற வழி இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு இடமோ தங்குறதுக்கு எல்லாம் இடம் இருக்காது. அவங்க வந்து மேல குளிர்காலத்துல அது போத்திக்கிறதுக்காகவோ இல்ல வந்து பிச்சை எடுக்கும் பொழுது அந்த 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 மேலாடை அந்த ஆடையை வந்து மேல விரித்து அந்த காசு விழுவுறதுக்காகவோ அதை வச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்றான், இனிமே நான் பிச்சைக்காரன் கிடையாது, எனக்கு கண்ணு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு தனக்காக வைத்துக் கொண்டிருந்த அந்த ஒரே ஒரு அங்கியும் அந்த ஆடையும் எடுத்து என்ன பண்றான், அதை தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க கிளம்பி போகிறான். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எடுத்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்றான். அப்போ அங்க பாருங்க, அவன் சொல்றான், அவன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு வந்து எனக்கு பார்வை கொடுங்க ஆண்டவர் கேட்கிறான். அப்ப ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் விசுவாசத்தோட தான் வந்து கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லிட்டு அவன் வந்து விசுவாசத்தோட கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இடத்துல உனக்கு பார்வை கிடைச்சிருச்சு, நீ வெளியே போன்றாரு. போன உடனே அவனுக்கு பார்வை வந்தது நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னா, அவரை நம்பி நம்ம போகும் பொழுது அந்த இடத்துல சுகத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறான்றதை நம்ம பார்க்கிறோம். சோ முதல் வசனத்துல வந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல பார்த்தது போல அவன் வந்து குஷ்ரோகி வந்து சுகத்தை கொடுக்கிறாரு. அதே போல மார்க் 10ல வந்து கண்ணு தெரியாத சுகத்தை கொடுக்கிறாரு. லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 24-25 வாசிக்கலாம். லூக் 5:24-25. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். ஆமென். ஆமென். சோ எது எளிது, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்றது எளிதா, இல்ல பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்றது எளிதான்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்டு சொல்றாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்றாரு. இப்போ அவர் வந்து ஒரு கட்டளை இடும் பொழுது அந்த இடத்துல சுகம் கிடைக்குதுன்னு பார்க்கிறோம். சோ கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சஞ்சரித்த பொழுது அவர் வியாதிகளை சுகமாக்கினார் அப்படின்னு பார்க்கிறோம். ரொம்ப ஒரு ஹெவியான வசனம், இதை வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். Matthew 8:16.
அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். ஆமென். ஆமென் ஆமென். சோ நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பிசாசு பிடித்தவர்கள் அநேகரை வந்து இடத்துல கொண்டு வராங்க, அதை பார்க்கிறோம். அப்ப அந்த பிசாசு பிடித்திருந்தவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு? தமது வார்த்தையினாலே துரத்தி. இன்னைக்கு கூட நம்ம வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அங்க விடுதலை வந்து கர்த்தர் வந்து நிரப்பிக்கிறார்ன்றதை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அந்த காலத்தையும் அவர் அப்படிதான் செஞ்சார். தமது வார்த்தையினாலே அந்த பிணியாளிகளை எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கினார். அவர் போகிற இடமெல்லாம் அவர் யாரெல்லாம் வியாதிப்பட்டிருந்தாங்களோ, யாரெல்லாம் வந்து கஷ்டத்துல இருந்தாங்களோ எல்லார் மேலேயும் கைகளை வைத்து அவர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருந்தார் பார்க்கிறோம். இதே போல இன்னொரு வசனம் வாசிக்கலாம். லூக்கால 4:40. லூக் 4:40. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென். சோ திரும்ப வந்து இங்க அஸ்தமனம் ஆகுது சூரியன். அதுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அங்க அநேகம் பேரை வந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும் பொழுது இயேசு பாருங்க, அவர் வந்து எவ்வளவு அன்பா இருந்து ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய கைகளை வைத்து அவர் விடிய விடிய செஞ்சிருப்பாரு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா சில டைம் உட்காந்து யோசிச்சு பார்ப்பேன், இந்த மாதிரி வந்து ஜனங்கள் எல்லாரும் மேலும் வந்து கை வச்சிருக்காரு. அப்ப வந்து 1 hour 2 hours நமக்கு தெரியல. அப்ப இவரே எல்லார் மேலேயும் கை வச்சிருக்காரு. அங்க கூட வந்து அப்போஸ்தலர்கள் எல்லாம் கூட இருந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்க யாரும் வந்து இந்த வேலைகளை செய்யல. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே வந்து எல்லார் மேலும் யார் யார் வியாதிப்பட்டிருந்தாங்களோ எல்லார் மேலும் அன்பு கூர்ந்து அவருடைய கைகளையே மேலே வைத்து அவர் வந்து வியாதிகளை சொஸ்தமாக்கினார். பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு நேரம் செஞ்சிருப்பாரோ, ஒரு 3 மணி நேரமோ 5 மணி நேரமோ 10 மணி நேரமோ விடிய விடிய கூட அவர் செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் வாசிக்கலாம் மத்தேயுல 14:14. மேத்யூ 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென். இங்க நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல மனதுருகி அப்படின்னு பார்க்கிறோம். மத்தேயு 14:14 வந்து ஜனங்கள் எல்லாரும் கிளம்பி வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் மேல் இயேசுக்கு என்ன நடக்குதுன்னா மனது உருகுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கும் கூட நமக்கு வியாதிகளை வந்து சுகமாக்குறதுக்கு கர்த்தர் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கார். அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் வசனம் 38 விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்கும் என்ன கிடைக்குதுன்னா கர்த்தருடைய ஆவி கிடைக்குது. திரும்ப அந்த வசனத்தை நானே சொல்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப நம்ம எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியோட வரம் பூரணமாக செயல்படுகிறது. அதுல கர்த்தர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் வந்து வியாதிகளை சுகமாக்கினார். அந்த அதிகாரத்தை நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் வந்து சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த அதிகாரத்தை நம்ம அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்ற நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை பயன்படுத்துவதற்கு முதலாவது நமக்கு தேவை விசுவாசம். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அங்க விடுதலை உண்டுன்றதை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கணும். 2வது இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை, இந்த வார்த்தை மனதுருகி. இப்ப என் குடும்பத்துல ஒருத்தருக்கு வியாதியோ ஒருத்தருக்கு பிரச்சனையோ இருக்கும் பொழுது நான் எவ்வளவு என் சொந்தக்காரங்களுக்காகவோ என் உறவினருக்காகவோ இல்ல என் குடும்பத்தாருக்காகவோ எவ்வளவு நான் மனதுருகி நான் ஜெபம் பண்ணி கட்டளை கொடுக்கிறேனோ அந்த மன உருக்கம் வியாதி உள்ளவர்கள் எல்லாருக்கும் நாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மேல கைகளை வைத்து நம்ம ஜெபம் பண்ண சொல்லி கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த முதல் வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 40. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறின எவனும் தன் குருவை போல இருப்பான். சோ தேறிக்கொண்டு வருகிற நாம் எல்லாரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை போலவே மாறணும். we have to become like Jesus. அப்ப அவர் வந்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் வந்து வியாதிகளை சொஸ்தமாக்கினார், அவர் மனதுருகினார். அது போல நாமும் அதை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிற தேவனா இருக்கிறார். 2வதா இப்ப பார்க்க போறது இயேசு பசியா இருந்தவர்களுக்கு போஜனம் கொடுத்தார்ன்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 20-21. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். ஆமென். ஆமென். மார்க் 8:8-9 வாசிக்கலாம். மார்க் 8:8-9. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேரா இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். ஆமென். சோ இங்க 5000 பேரு, இங்க வந்து 4000 பேர்.
இப்போ ஒரே விஷயம் தான். இப்ப வந்து நிறைய பேருக்கு ஆண்டவர் ஃபீட் பண்றாருன்னு பார்க்கிறோம். ஆனா இதுல ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. இந்த அதை பத்தி நம்ம இன்னொரு பைபிள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா அது எல்லார்கிட்ட பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால இங்க பார்த்தோம்னா கர்த்தர் என்ன பண்றாரு, ஜனங்க வந்து பிரசங்கத்தை கேட்க வராங்க. கேட்க வரும் பொழுது அங்க அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இப்ப கிளம்பி போனாங்கன்னா பசியில போயிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதனால வந்து ரொம்ப பலவீனம் ஆயிடுவாங்க. அதனால சாப்பாடை கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, 5000 புருஷர்களுக்கு வந்து அவர் வந்து சாப்பாடு கொடுக்கிறார். அது போல 4000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறார். இந்த 5000 புருஷர்கள் நம்ம பார்க்கிறோம். 5000 புருஷர்கள் 5000 ஆண்கள். ஆனா ஆண்கள் பாத்தீங்கன்னா எப்பயுமே கவுண்ட் கம்மியா தான் இருக்கும். பெண்கள் தான் கவுண்ட் அதிகமா இருக்கும் நம்ம பார்க்கிறோம். இப்ப கூட நம்ம எங்க போனாலும் பாத்தீங்கன்னா ஜெப கூட்டம் போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இந்த புருஷர்கள் வந்து அவங்க மனைவியோட வந்திருக்கலாம், பிள்ளைகளோட வந்திருக்கலாம். ஆனா கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 20,000 30,000 பேர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ இத்தனை 1000 பேருக்கு வந்து கர்த்தர் என்ன பண்றாருன்னா சாப்பாடு கொடுத்துதான் அவர் அனுப்புறாருன்னு பார்க்கிறோம். சோ வாசிக்கலாம் யோவான்ல 6ஆம் அதிகாரம் வசனம் 35. ஜான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஆமென். ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறார். சோ மத்தேயு 4:4 சொல்லுது, மனுஷன் வந்து அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்றத வசனங்களை வாசிக்கிறோம் மத்தேயு 4:4. அப்போ இங்க பார்க்கும் பொழுது சாப்பாடு மட்டும் இல்ல, நம்ம வந்து கர்த்தர் விரும்புகிற காரியம் யாரு பசியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாப்பாடை கொடுன்னு சொல்லி சொல்றாரு. பட் அது வந்து மாம்சத்துக்குரிய போஜனமா இருக்கிறது. ஆனாலும் ஆவிக்குரிய போஜனத்தையும் கொடுக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்காக நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரே ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அந்த வார்த்தைகளை நம்ம வந்து அவர் தான் ஜீவ அப்பம்ன்ற விஷயத்தை கொண்டு போய் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து காஸ்பலை ஷேர் பண்ணி இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு சொல்லி தான் கர்த்தர் நம்மை அழைக்கிற தேவனா இருக்கிறார். வாசிக்கலாம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 32. Matthew 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஆமென். ஆமென். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தப்பட்டு பேசுறாரு. ஆனா அதுக்கு முந்தின வார்த்தையை பாருங்களேன், இவர்கள் இடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாத இருக்கிறார்கள். அதுக்கு மேல பாக்கும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, பரிதபிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ அங்க ஜனங்கள் வந்து அலமோதுறாங்க, வசனத்தை கேட்கிறாங்க, கேட்டு 3 நாள் ஆயிடுச்சு, சாப்பிடாம அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பரிதபிக்கிற தேவனா இருக்கிறார் பார்க்கிறோம். அப்போ அந்த பரிதபிப்பு நமக்கும் வேணும். பசியா இருக்கிறவங்களுக்கு வந்து போஜனத்தை கொடுக்கதான் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா கடைசி நாள்ல நியாயம் தீர்ப்பு நடக்கும் பொழுது ஆனா என்ன கேட்கிறார் நம்மளை பார்த்து, மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 35 முதல் 36 வரை வாசிக்கலாம். Matthew 25:35-36. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஆமென். ஆமென். கடைசி நாள்ல நியாய தீர்ப்பின் பொழுது கர்த்தர் கேட்கிற வார்த்தைகள் இதுதான். நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தியா? நான் தாகமா இருந்தேன், தண்ணி கொடுத்தியா? அந்நிய அண்ணன் சேர்த்து கொண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்ம கேட்கிறாருன்னு பார்க்கிறோம். அதுபோல அவர் வந்து பசியா ஜனங்களை பார்த்து பரிதபித்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த பரிதபிப்பு இருக்குதா? பசியா யாராவது பார்த்தா கர்த்தர் மீது அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருக்கிற நாம வந்து நம்மால் ஈண்டதை அவர்களுக்கு செய்கிறோமான்றதை நம்ம நிதானித்து பார்ப்போம். வாசிக்கலாம் மத்தேயு 25:40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு, ஏழைகளுக்கு வந்து கொடுக்கிறது வந்து கர்த்தருக்கே கொடுக்கிற மாதிரி வசனங்களை பார்க்கிறோம் நம்ம. சோ மிகவும் சிறியவராகி என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ நம்ம இயேசுவை போல மாறணும், இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் தரிசிக்கணும் அப்படின்ற நம்ம எல்லாரும் வந்து பிரயாசப்பட்டு ரொம்ப ஆசைப்படுறோம். ஆனாலும் அவர் விரும்புகிறது என்ன? நம்ம அவரை போல தேறின எவனும் தன் குருவை போல இருந்தா மட்டும்தான் நம்மால பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இது வரைக்கும் 2 காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஒண்ணு வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கினார். ஒண்ணு மட்டும் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருக்கும் அந்த வரத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் எல்லா வரங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எதை குறிச்சும் பயப்பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அங்க விடுதலை உண்டு.
நீங்க சொல்றதுனால பிசாசுங்க போகல, நீங்க சொல்றதுனால அங்க வியாதிகள் சுகமாகல. இயேசுன்ற நாமத்தை இங்க பயன்படுத்தும் பொழுது அங்க விடுதலை கிடைக்குது. அப்போ நமக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். அவர் நாமத்தை வந்து உச்சரிக்கும் பொழுது எல்லாரும் நடுங்குவார்கள், எல்லா முழங்காலும் மண்டிட்டு நமக்கு எல்லாரும் இந்த விசுவாசத்தோட அந்த அறிக்கையிடும் பொழுது அங்க வியாதிக்கு விடுதலை கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாம ரெண்டாவதா அந்த மன உருக்கம் நமக்கு தேவைன்றதை பார்த்தோம். ரெண்டாவது காரியமா பார்த்தும் பொழுது பசியா இருந்தவர்களுக்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போஜனம் கொடுத்தார். நாமும் கூட இயேசுவோட பிள்ளையா இருக்கிற நாமும் கூட நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கண்களுக்கு முன்பாக யாராவது பசியா இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு போய் போஜனத்தை வந்து கொடுக்க வேண்டியது நம்ம மேல் சுமத்தப்பட்ட கடமையா இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியை நமக்கு வைத்து போனார். எல்லாவற்றிலையும் நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கட்டிட்டு போனார். நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய அடிச்சுவடை தொடர வேண்டியது நம்முடைய அதுதான் அவர் விரும்புகிற காரியமா இருக்கிறது. அப்போ வந்து ரெண்டு விஷயத்த நம்ம பார்த்தோம். மூணாவது நம்ம பார்ப்போம், இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து நம்ம நிதானித்து பார்ப்போம். யோவான்ல 8ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 11 வரை. ஜான் 8:10-11. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். ஆமென், ஆமென். சோ விபச்சாரத்துல வந்து கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல போறான்ற விஷயத்த வந்து எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை வந்து அந்த பொண்ணு மேல ஏறிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன மாத்திரத்துல கையில இருந்த கல்லை எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. ஆண்டவர் அது வரைக்கும் குனிஞ்சே இருக்கிறார். அதுக்கப்புறம் நிமிர்ந்து பார்த்து கேட்கிற காரியம் இதுதான், அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் நீதி உள்ள நியாயாதிபதி. எல்லாரும் நியாயம் தீர்க்க போவது அவர் மட்டும்தான். ஆனா அவரே என்ன சொல்றாரு, அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. மனுஷர்கள் எல்லாருமே வந்து பாவிகள் தான். நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களை வந்து ரட்சிக்க பூமிக்கு வரல. அவர் வந்தது வந்து பாவிகளை ரட்சிக்கவே நான் பூமிக்கு வெளிப்பட்டேன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாரும் பாவிகள் தான். ஆனாலும் நம்ம பாவ கட்டுல எல்லாரும் அகப்பட்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து அவருடைய சொந்த ரத்தத்தினால வானத்தையும் பூமியை உண்டாக்குற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமியில வந்து இறங்கி மனுஷனாக இருந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை வந்து பூமியில சிந்தி உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். இன்னைக்கு கூட மீட்டெடுத்துட்டாரு. ஆனாலும் நாம் இன்னும் பாவத்துல விழுந்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம வந்து அவர் துக்கப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடும் போது தேவனாகிய கர்த்தர் நம் பாவங்களை மன்னிக்கிற தேவனா இருக்கார். ஆனா நமக்கு விரோதமாக யாராவது ஏதாவது பாவம் செஞ்சாங்க அப்படின்னா, நமக்கு விரோதமாக ஏதாவது செயல்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னா, நம்மால அதை மன்னிக்கிறதுக்கு நமக்கு இருதயமே இல்லை. நம்ம பரலோகம் போகணும் அப்படின்னா கர்த்தர் எப்படி நம்முடைய பாவங்களை மன்னித்தாரோ அது போல நாமும் நமக்கு எதிராக யார் எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் அவர்களை மனப்பூர்வமாக மன்னிக்கல அப்படின்னா நம்மளால வந்து ஒருபோதும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முடியவே முடியாது. வாசிக்கலாம் லூக்கால 23ஆம் அதிகாரம் வசனம் 34. லூக் 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமென், ஆமென். சோ தேவாதி தேவன் வந்து அவர் வந்து அன்கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துக்கு கிளம்பி வர்றாரு. அவர் இருந்த சிங்காசனம், அவர் உட்கார்ந்து இருக்கிற பரலோகத்துல இருந்து இறங்கி இந்த பூமிக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான இடத்துக்கு வந்து கீழே இறங்கி வராரு. வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு மனுஷனா வாழ்றாரு. அவர் வந்து மனுஷனா வாழ்ந்து அவர் வந்து கடைசியில வந்து மரிக்க போறதுக்கு முன்பாக வந்து அவர் சிலுவையில அறையிறாங்க, அதுக்கு முன்னாடி அவர் துப்புறாங்க, கொட்டுறாங்க, இதெல்லாம் நடக்குது. அவர் வந்து கடைசியில அவர் ஈகோ ரப் பண்ற மாதிரி, நீ எல்லாத்தையும் சுகமாக்குனியே, நீ வந்து ரட்சகரா இருந்தா நீ இறங்கி வான்னு சொல்லிட்டு ஏளனம் பண்றாங்க. அந்த ஏளனம் பண்ற சூழ்நிலை கூட அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஜனங்களை பார்த்து இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்றார். ஒருத்தர் நம்மளை பார்த்து திட்டுனா நமக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். அது போல நம்மளை அரைஞ்சாங்கன்னா, கையை நீட்டா இன்னும் பயங்கரமான கோவம் வந்துடும். அரைஞ்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய நிலைமை வந்து படு மோசமாயிரும். ஏன்னா நம்ம வந்து எல்லாரையும் வந்து அந்த சூழ்நிலை நம்மளால ஏத்துக்கவே முடியாது. நம்ம ஈகோ வந்து ரொம்ப பெருசா இருக்குது. அப்ப அந்த நேரத்துல வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை ஏளனம் பண்ணும் பொழுது, அவர் ஈகோ வந்து ஹிட் பண்ணும் பொழுது அவர் சொல்றது இதுதான், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வேண்டிக்கிறார். அவர் வந்து எவ்வளவு வந்து அவங்களுக்கு கர்த்தருக்கு விரோதமாக அவங்க வந்து செயல்பாடுகளை செய்தாலும் கூட அவரை மன்னிக்கிற தேவனா தான் அவர் இருந்தார். ஒரு முன் மாதிரி நமக்கு வந்து வைத்து போயிதாக நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல வாசிக்கலாம் எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் வசனம் 32. எபேசியன்ஸ் 4:32.
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். வசனம் சொல்லுது ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எப்படிப்பட்ட மன்னிப்பாம்? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்து என் பாவத்தை மன்னிச்சிட்டார். நம்ம எல்லாரும் வந்து அதை விசுவாசிக்கிறோம். இன்னைக்கும் வந்து கெஞ்சிரும், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, இன்னைக்கு நான் உங்களுக்கு எதிரான பாவம் பண்ணிட்டேன் மன்னிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்துல கெஞ்சுறோம், நம்ம அழுகிறோம், மன்றாடுகிறோம். ஆனா நம்ம விசுவாசம் என்ன? நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவர் நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அப்ப என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். நம்ம கர்த்தர் இங்க விரும்புகிற காரியம் என்னவா இருக்கிறது? எனக்கு எதிரா ஒருத்தர் பாவம் செஞ்சாங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. இந்த மன உருக்கம் நமக்கு இருக்குதா? நம்ம தயவா இருக்கிறோமா? ஏன்னா எனக்கு ஒருத்தர் எதிராக ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா என்னால அதை தாங்க முடிய மாட்டேங்குது. அப்ப எனக்கு இப்படி பேசினே இல்ல, அப்ப உனக்கு நான் வந்து எவ்வளவு வந்து அதை விட டபுள் மடங்கா நான் எப்படி உனக்கு ஹர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம். ஆனா அது கர்த்தருக்கு விரும்புகிறது இல்லை. ஏன்னா அந்த முன் மாதிரியை நமக்கு அவர் வைத்து போகவே இல்லை. அவரை ஏளனம் பண்ணும் பொழுது, அவருடைய ஈகோ ரப் பண்ணும் போது அவர் சொன்ன வார்த்தை வந்து அவர் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் சொல்லிட்டு அவர் முன்மாதிரியை வைத்து போனார். அந்த முன்மாதிரியை தான் நம்ம எல்லாரும் பின் தொடரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கார். நமக்கு உபத்திரவங்கள் வரும், மற்ற மனுஷர்கள் மூலமா நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும். ஆனாலும் கர்த்தர் விரும்புகிற காரியம் எது? அது என்ன அப்படின்னா நம்ம வந்து அமைதியா இருந்து மன உருக்கத்தோடும் தயவாயும் அந்த எதிராளியை வந்து மன்னிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையா இருக்கிறது. இது கஷ்டம்தான். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, மனிதனாக பிறந்த நம்ம எல்லாருக்கும் அது கஷ்டம்தான். ஆனாலும் இது நம்மால் கூடாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறார். அவரே நம்மோட கூட இருந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவனா இருக்கார். அவர்கிட்ட உதவி கேட்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு உதவி செய்கிற தேவன் தான். வாசிக்கலாம் 1 யோவான்ல 1:9. இப்பதான் வாசிச்சோம். நம் பாவங்களை அறிக்கையிட்டால் தேவன் அதை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கார். அப்போ அதை நம்ம எல்லாரும் விசுவாசித்து அதை பெற்றுக் கொள்கிறோம். மத்தேயு 6:14 வாசிக்கலாம். Matthew 6:14. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். ஆமென். ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம எப்படி ஜெபம் பண்ணுமாம்? நாங்கள் பிறர் குற்றங்களை நம்ம மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு தான் ஜெபம் பண்றதுக்கே நம்ம போகணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். சோ நமக்கு எதிரா நிறைய பேர் நிறைய காரியங்களை செய்திருக்கலாம். ஆனாலும் அவங்கள மன்னிக்கிறத விட்டா நமக்கு வேற வழி இல்லை. அதுவும் வெறும் வாய் வார்த்தையா மாத்திரம் இல்ல, ஆண்டவர் விரும்புகிற மன்னிப்பு எப்படி இருக்குதான்? தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. நம்முடைய போராட்டம் அனைத்தும் வந்து துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதினு சொல்லிட்டு வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ ஒருத்தர் மூலமா நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்க அறியாமையினால பிசாசோட கட்டுனால அவங்க சிக்குண்டு அவங்க அந்த பாவங்களை செய்யறாங்கன்றத அந்த உணர்வு நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு மன்னிக்கிற இருதயம் நமக்கு வரும். இன்னைக்கு ஆரம்பத்துல வாசிச்சம் பாத்தீங்கல்ல, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம அன்பு கூறுறோம் சொல்லிட்டு கண்ணால் காணாத சகோதரனை எப்படி நம்ம அன்பு கூறாம தேவனுக்கு அன்பு கூற முடியும்? அப்ப நமக்கு எதிராக யாராவது ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய இருதயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் நம்ம மாறணும் தான் கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்ப நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னா என் சகோதரனையோ சகோதரியோ நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னா நான் எல்லாவற்றையும் சகித்து தான் நான் வரணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு கட்டளையை கொடுத்திருக்கிறார் பார்க்கிறோம். அடுத்ததா 3 விஷயம் பார்த்துட்டோம். ஒண்ணு வந்து கர்த்தர் வந்து வியாதிகளை சுகமாக்கினார். 2வதா வந்து அவர் போஜனம் கொடுத்தார். 3வதா அவர் பாவங்களை மன்னித்தார். நமக்கு விரோதமாக யார் எந்த பாவம் செய்திருந்தாலும் அவர்களை மனப்பூர்வமாக மன்னிப்பதற்கு நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததா பார்க்க போறது வந்து துயரப்பட்டவர்களை இயேசு வந்து ஆறுதல் அளித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். யோவான்ல 11ஆம் அதிகாரம் வசனம் 35 வாசிக்கலாம். John 11:35. இயேசு கண்ணீர் விட்டார். பைபிள்ல இருக்கிறதுலே வந்து இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் வர்ஸ், சின்ன வசனம் இதுதான். லாசர் வந்து மரித்த விஷயத்து நடக்கும் பொழுது வந்து இயேசு நேரத்துல வந்தார். வந்த இடத்துல வந்து அவர் வந்து இயேசு கண்ணீர் விட்டார்னு பார்க்கிறோம். அவர் வந்து தேவன் தான். அவரை மரித்தவன் வந்து எழுப்ப போறான்ற விஷயம் அவருக்கு தெரியும். அவரால் எழுப்ப முடியுன்ற வல்லம் அவருக்கு இருக்குது. லாசரு மரித்திருக்கிறான், அவனை எழுப்பதான் வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்து அங்க எல்லாரும் வந்து துக்கத்துல அழுது கொண்டு இருக்கிறார்கள்.
அப்போ துக்கத்தை அழுது கொண்டு இருக்கும் பொழுது அவரும் வந்து அந்த இடத்துல வந்து கண்ணீர் விட்டார் பார்க்கிறோம். அப்போ துயரப்படுறவர்களுக்கு வந்து ஆறுதல் அளித்தார் கர்த்தர் என்று பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்கலாம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமென். ஆமென். சோ துயரப்படுறவர்கள் பாக்கியவான்கள். எதுக்கு துயரப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான், பாவங்கள் பழைய வாழ்க்கையில நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், அந்த பாவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டு துயரப்படும் பொழுது அந்த விஷயத்துக்கு கர்த்தர் நமக்கு ஆறுதல் அளிக்க தேவனா இருக்கான்னு நமக்கு புரிஞ்சுக்கிறோம். சோ செய்த பாவங்களுக்கு துயரப்படும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நமக்கு ஆறுதல் அளிக்க தேவனா இருக்கார். சோ இங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் வந்து கண்ணீர் விட்டார் பார்க்கிறோம். அதே போல நாமும் வந்து கண்ணீரை வந்து விடும் பொழுது நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனா இருக்கார். நம்ம ஆறுதல் பெற்றா மட்டும் போதுமான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இன்னும் அநேக ஆத்துமாக்கள் வந்து துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு போது காயம் கட்ட வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 4 வரை. 2 Corinthians 1:3-4. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென். வசனம் 3 சொல்லுது, சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆறுதல் அளிக்கிற தேவன் தான். அவர் நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கார். அவர் பூமியில வாழ்ந்த பொழுதும் சரி, இன்னைக்கும் சரி, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்லி சொல்றார். அப்போ அவர் ஆறுதல் அளிக்கிற தேவன் தான். அப்போ வசனம் 4 சொல்லுகிறது, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்பட்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. இப்ப பவுல் இந்த இடத்துல எழுதும் பொழுது எங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் தருகிறார், அவர் ஆறுதல் அளிக்கிற தேவன் தான். ஆனாலும் உபத்திரவத்திலே அகப்பட்டிருக்கிறவர்களுக்கு நாங்க போய் ஆறுதல் சொல்றதுக்கு நாங்க திராணியோட எங்க மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். அப்போ நமக்கும் இந்த அப்ளிகபிளா தான் இருக்குது. அப்போ நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லயோ நமக்கு வந்து கூட இருக்கிறவங்களையோ யாராவது வந்து உபத்திரவத்தினால் அகப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு போய் நம்ம ஆறுதல் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் அதை செய்தார், அதை செய்து கொண்டும் இருக்கிறார், நம்ம கிட்ட அதை விரும்புகிற தேவனாயும் இருக்கிறார். ரோமர்ல 12ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 12:15. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஆமென். ஆமென். அழுகிறவர்களோட அழுங்கள். ஏன்னா அவங்க வந்து மனம் வந்து உடைந்து போயிருக்கிறார்கள். அப்போ கர்த்தர் வந்து காயம் கட்டுகிறார். நாமும் அவர்களோட சேர்ந்து அவர்களை பலப்படுத்த வேண்டும். அப்ப எதுக்காக நம்ம சபைன்னு சொல்லி சொல்றோம்? ஒரே சரீரம் நம்ம சொல்றோமே, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கார், அவரோட சரீரத்துல நம்ம எல்லாரும் அவயவங்களா இருக்கும், நம்ம எல்லாரும் சொல்லுகிறோமே. அப்போ ஒரு அவயம் பாடுபட்டா மற்ற அவயம் என்ன செய்யணுமா? போய் உதவி செய்யணும். அப்ப நம்ம எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவியா இருந்துகிட்டு ஒருத்தர் பலப்படுத்தி கொண்டு யாருக்கு எங்க ஆறுதல் தேவையோ அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லிக்கிட்டு அவங்க அழுகுறாங்கன்னா அவங்களோட கூட சேர்ந்து அழுது நம்ம வந்து எல்லாரும் வந்து அந்த ஒரே சரீரத்துல இணைந்த பிள்ளைகளா இருந்து ஒருவர் பலப்படுத்தணும் சொல்லி கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கார். அப்போ இப்ப 4 காரியங்களை பார்த்துட்டோம். அடுத்தா பார்க்க போறது வந்து ஒடுக்கப்பட்டவர்களை கர்த்தர் சந்தித்தார்னு பார்க்கிறோம். லூக்கால 19ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கலாம். லூக் 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆமென். சக்கேயு நமக்கு யாருன்னு தெரியும். அவன் ஒரு ஆயக்காரனா இருக்கிறான், அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர். சோ அநியாயமா நிறைய பணத்தை கூட அவன் வாங்கி வந்து கலெக்ட் பண்ணிருக்கலாம், அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனா அவன் வந்து என்ன பண்றான், அந்த மரத்து மேல ஏறி நின்று இயேசு யாருன்னு சொல்லி அவன் வந்து பாத்துட்டு இருக்கிறான், ரொம்ப குள்ளனா இருக்கிறபடினால். அப்போ அவன் அங்க இருக்கிறத வந்து கர்த்தர் பாத்துடுறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, சக்கியவே நீ கீழே இறங்கி வா, உன் வீட்டுல நான் தங்கணும்னு சொல்லி அவனை வந்து கூப்பிடுறாரு. அவன் என்ன பண்றான், சந்தோஷத்தோட அந்த மரத்துல இருந்து மெதுவா கீழே இறங்கி அவன் வந்து இயேசு நோக்கி வந்துகிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுது அங்கே கூடி இருந்த ஒவ்வொரு ஜனங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இவன் பாவியான மனுஷன், இவன் வீட்டுல போய் தங்குறாரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முறுமுறுக்கிற சத்தம் வந்து சக்கியோட காதுல கேக்குது. அவன் ஒவ்வொரு ஜனமா அவன் தாண்டி வர 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 எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா அவனை பார்த்துட்டு சக்கேயுவை பார்த்துட்டு இவன் பாவியான மனுஷன், இவன் வீட்டுல போய் தங்க போறான்னு சொல்லி இயேசுவை குறை சொல்ற அளவுக்கு நடக்கிற சூழ்நிலை வருகிறதுன்னு பார்க்கிறோம். அப்போ இறங்கி வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் அவன் இயேசுகிட்ட வரான். வந்த உடனே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் ஆஸ்தியில பாதியை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அவன் என்ன பண்றான், கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கே இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப ஒடுக்கப்பட்ட ஒரு மனுஷன், யாருமே ஒரு டாக்ஸ் கலெக்டர் அந்த காலகட்டத்துல வந்து ஜனங்கள்ல வந்து யாரை வந்து பிடிக்காதவங்க அப்படின்னா இந்த சோல்ஜர்ஸும் இந்த டாக்ஸ் கலெக்டரும் தான்.
ஏன்னா அநியாயமா வந்து என்ன பண்றாங்கன்னா சில காரியங்களை பண்ணும் பொழுது ஜனங்களை வெறுக்கத்தக்க மக்களா இருந்தாங்க. ஜனங்க யாரும் அவங்களை சேர்த்துக்கவே இல்லை. அப்போ ஒடுக்கப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் வந்து வா உன் வீட்டுல நான் தங்குறேன்னு சொல்லி அவனை கூப்பிடும் பொழுது அவன் இறங்கி வராங்க. இயேசு நாமம் தூஷிக்கப்படுது. அந்த இடத்துல அவன் மனமாற்றம் அடைகிறான். மனமாற்றம் அடைந்த உடனே அவன் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவன் மூலமா கர்த்தர் வந்து கிரியை செய்யறான்னு பார்க்கிறோம். சோ அது போலதான் ஒடுக்கப்பட்டவர்களை கர்த்தர் சந்திக்கிறாருன்னு பார்க்கிறோம். அது போல நாமும் வந்து யாரா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி தேடி ஆராய்ந்து பார்த்து அவர்களை சந்திக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. மத்தேயு 9 வசனம் 13 வாசிக்கலாம். Matthew 9:13. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆமீன். சோ மனுஷன் வந்து பாவிதான். அவனை குற்றப்படுத்துறதுனால அவன் மனம் மாற போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நமக்குள்ள நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். அப்ப சகோதரி இருக்கும் பொழுது வந்து ஆண்டவர் சொல்றாரு பலியை இல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அப்போ ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்னா என்ன பண்ணணுமா, அன்போட அவங்களுக்கு வந்து சொல்லி அவங்களை வந்து மனமாற்றத்துக்குள்ள கொண்டு வரணுமே தவிர அவங்களை குற்றப்படுத்துறதுனால அங்க வந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க மனமாற்றத்துக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டவரே சொல்றாரு பி கைண்ட் டு ஒன் another. இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். எந்த இரக்கத்தை? ஒருவர் மேல ஒருவர் இரக்கமா இருங்க. அவரே சொல்றாரு நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் அப்படின்றாரு. அப்போ ஒருத்தர் பாவிதான் ரட்சிக்க கர்த்தர் வந்து வெளிப்பட்டு இருக்கார். நீதிமான்கள் ரட்சிக்க இல்லைன்ற புரிஞ்சுக்கணும். 1 சாமுவேல்ல 15 வசனம் 22. 1 Samuel 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். பலியை அல்ல, நான் பலியை உண்டாக்குனது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனா அவரே சொல்றாரு பலி மேல எனக்கு விருப்பம் இல்லப்பா, கீழ்ப்படிங்க பாடி சொல்லி சொல்றாரு. அப்ப எந்த மாதிரி கீழ்ப்படிதல் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒடுக்கப்பட்டவர்களை கர்த்தர் சந்தித்தார்னு பார்க்கிறோம். அப்போ அவர் வந்து சொல்றாரு யாரையும் ரிஜெக்ட் பண்ணாதீங்க, யாரையும் குற்றம் சுமத்தாதீங்க, ஒரு இரக்கமா இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதான் பண்றாரு. ஜக்கேயு கிட்ட தான் பண்றாரு. அவன் வந்து பாவியா தான் இருக்கிறான். ஆனா அவனை குற்றப்படுத்தவே இல்லை. ஜக்கேவே நீ கீழே இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட மாத்திரத்துல அவன் இறங்கி வரான். வர கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுற விஷயத்த புரிஞ்சதுக்கு அப்புறம் அவனே மனமாற்றத்துக்குள்ள வந்துட்டு அவன் ஃபுல்லா மனம் மாறன்னு பார்க்கிறோம். அதனால ஒருத்தர் குற்றப்படுத்துறதுனாலயோ ஒருத்தர் குறை கண்டுபிடிக்கிறதுனாலயோ அங்க மனமாற்றம் வரப்போறது இல்லை. அவங்க மேல நீடிய சாந்தம் உள்ளவர்களா இருந்து இரக்கத்தை வந்து காட்டுகிற பிள்ளைகளாம் இருக்கும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ரோமர்ல 15 வசனம் 7 வாசிக்கலாம். Romans 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி கிறிஸ்து ஏத்துக்கிட்டாரு? எபேசியர் 2 வசனம் 12 சொல்லுது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்து என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நமக்கு நம்பிக்கை இல்ல, தேவன் இல்ல, வாக்குத்தத்தம் இல்ல, அந்த காலத்துல இருந்தோம், பாவமே வாழ்க்கையா இருந்தோம். இப்பேற்பட்ட நம்ம கர்த்தர் என்ன பண்றாரு? தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல இந்த எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? நம்ம வாழ்க்கையில இருந்து அழிச்சிட்டு நம்ம ஏத்துக்கிட்டார். நான் பாவிதான், நான் பாவியா இருந்த பொழுது என் பாவத்தை பாராமல் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வானத்துல இருந்து இறங்கி வந்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்து என்னை வந்து ஏற்றுக்கொண்டார். அப்போ என் பாவங்கள் கழுவப்பட்டுச்சே. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப எனக்கு விரோதமாக சில செயல்பாடுகள் நடக்கும் பொழுதோ வந்து நம் பாவங்கள் வந்து இருக்கும் பொழுதோ நான் என்ன பண்ணுமா? மன்னித்து நான் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் எப்படி என் பாவங்களை மன்னித்தாரோ அது போல நானும் மன்னித்து வரணும். கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். அடுத்ததா பிலிப்பியர்ல 2:7 வாசிக்கலாம். Philippians 2:7. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். போன பைபிள் ஸ்டடில நம்ம டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். ஒரு ஈகோ அப்படின்ற விஷயத்த வந்து நம்மளால வந்து மேற்கொள்றதுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப வந்து கஷ்டப்படுறோம். ஏன்னா ரத்தத்துல ஊறி போயிருக்குது. நம்ம பிறந்தது முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து மேற்கொள்றதுக்கு நம்ம எல்லாரும் பாடுபடுறோம். ஆனா கர்த்தர் வந்து அப்படி இல்லை. அவர் வந்து சிலுவையில தொங்கும் பொழுது அவரை ஏளனம் பண்ணி நீ இறங்கி வா, நீ தான் கிறிஸ்துன்னா இறங்கி வான்னு சொல்லிட்டு ஏளனம் பண்ணும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் மன்னிங்கள் அப்படின்றாரு. நம்மால அந்த மாதிரி விஷயங்களை வந்து மேற்கொள்றது ரொம்ப கடுமையா இருக்குது. ஏன்னா பெருமைன்றது நமக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பெருமை இருக்கிறதுனாலதான் நம்மளால வந்து அது மேற்கொள்ள முடியல. ஆனா கர்த்தர் பாருங்க இந்த இடத்துல பிலிப்பியர் 2:7 சொல்லுது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்.
அவர் ரொம்ப சந்தோஷமா சதா காலங்களிலும் வந்து அவரை சுத்தி தூதர்கள் வந்து பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு போற்றி கொண்டே இருக்கிறாங்க. அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனாலும் அதையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தாழ்விடங்களாகிய இந்த பூமிக்கு இறங்கி வரார். அவர் மனுஷன் ரூபம் தம்மை வசனம் பாருங்களேன், தம்மை தாமே வெறுமையாக்கி he became zero. He is the king. He is the almighty ராயல். அவர் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அதை விட்டுட்டு அவர் ஜீரோவா இந்த பூமிக்கு இறங்கி வரார். அப்போ அந்த பெருமையை தூக்கி போட்டுதான் கீழே வரார். ஆனா அவர்கிட்ட பெருமை கிடையாது. ஆனா வசனம் சொல்றது போல பெருமை உள்ளவரை எதிர்த்து நிற்கிறார். ஆனா அப்ப எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னா அவருக்குள்ள அந்த பெருமை கிடையாது. அப்ப தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். எதுக்காகனா உங்களுக்காகவும் எனக்காகவும். ஆனா நமக்கு அந்த பெருமைன்ற விஷயமோ அந்த ஈகோன்ற விஷயத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நம்ம எல்லாரும் போராடுறோம். நம்ம கர்த்தரை தரிசிக்கணும் அப்படின்னா அந்த பெருமையை நம்ம வந்து வெறுக்கிற பிள்ளைகளா மாறணும். அந்த ஈகோன்ற விஷயத்தை நம்ம வந்து விட்டு வெளியே தான் வரணும். யோவான்ல 13ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசிக்கலாம். ஜான் 13:15. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆமீன். ஆமென். சோ எல்லாவற்றிலுமே முன்மாதிரியான வாழ்க்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டு இருக்கார். அவர் விரும்புகிறது நம்ம பெருமை இல்லாம தாழ்மை உள்ளவர்களா இருந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். 1 பேதுரு 5:5 வாசிக்கலாம். 1 Peter 5:5. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருந்து, அப்போ ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நான் இவரை விட பெட்டர் அப்படி என்னைக்கு நினைப்பு வருதோ அன்னைக்கு நம்மால வந்து கீழ்ப்படிய முடியாது. நம்ம ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது. எனக்கு நான் இவரோட பெட்டரா இருக்கு, எனக்கு வசனம் நிறைய தெரியுது, எனக்கு ரகசியங்கள் நிறைய தெரியுது, இவங்களுக்கு அவ்வளவா தெரியல, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல மாதிரி இந்த மாதிரி மற்றவங்களை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு வந்துடும், ஒரு ஆவிக்குரிய ஒரு பெருமை. அந்த ஆவிக்குரிய பெருமை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இது சொன்னாலும் காதுக்குள்ள ஏறவே ஏறாது. நம்மால வந்து மற்றவங்களை வந்து மதிக்க முடியாது. சோ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் பார்க்கிறோம். சோ முதல்ல அவன் பண்ண வேண்டியது வந்து என்னை விட இவங்க பெட்டர்ன்னு சொல்லி நினைக்க கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் வந்து ஒவ்வொரு அவயவமா இருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அப்போ எனக்கு என்ன வரம் இருக்கோ அந்த வரத்தை நான் பயன்படுத்த வேண்டியதுதான். அப்போ அந்த எண்ணங்களோட நம்ம வந்து எல்லாரையும் வந்து என்னை விட மேன்மை உள்ளவர்களை என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு வந்து இந்த வசனங்களை நம்ம நிறைவேற்ற முடியும். அடுத்ததா லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கலாம். லூக் 15:7. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். சோ இயேசு கிறிஸ்து காணாமல் போன ஆடுகளை வந்து மீட்க வந்தாரம் எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனம் சொல்றது போல மனம் திரும்ப அவசியமே இல்லாத 99 நீதிமன்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அந்த ஒரு ஆடை தேடிதான் கர்த்தர் வந்து போகிறார். அப்போ பாவிகளை தான் பூமிக்கு இறங்கி வருகிறார். அப்போ அவரு வந்தார் அப்படின்னா அவருடைய அன்பை ருசி பார்த்த நீங்களும் நானும் வந்து அவருடைய அடிசூடலை தொடர்ந்து வரணும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 19-20 வாசிக்கலாம். Matthew 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். அவர் வந்து புறப்பட்டு சிங்காசனத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்து சத்தியத்தை வந்து நமக்கு சொல்லி கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் என்ன பண்ணணுமாம்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி சொல்றாரு. அப்போ நமக்கு ஒரு கடமை இருக்கு. நம்ம கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு. யாரை பார்த்தாலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை வந்து சாந்தமாய் போதிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவர் வந்து எப்படி வந்து காணாமல் போன ஆடுகளை மீட்க வந்தாரோ இன்னைக்கு இருக்கிற 750 கோடி ஜனம் அதுல வந்து சில பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் வந்து அந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்பின் பாதையில இல்லாம வந்து அவங்க வஞ்சிக்கப்பட்டு பிசாசோட கட்டுல இருக்கிறாங்க. நாம புறப்பட்டு போய் அந்த ஆத்துமாக்களுக்கு சத்தியம் ஆகிய அந்த வசனத்தை விதைக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. ஏன்னா வசனம் சொல்வது போல நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்தவர் தேவன் தான்.
அப்போ நம்ம அந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்காம எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்தெல்லாம் போய் சத்திய வசனத்தை போய் சாந்தமாய் நீங்க போதிங்க. ஏன்னா இன்னைக்கு அது வந்து உங்க கண்களுக்கு முன்பாக அது விளையாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வரும் பொழுது நமக்கு நம்ம செய்யற காரியம் ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு பலன் உண்டுன்ற அந்த நம்பிக்கையோட நம்ம புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்வோம். ரோமர்ல 10ஆம் அதிகாரம் வசனம் 14-15 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 10:14-15. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ இப்போ அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்போ பிரசங்கம் போய் நம்ம பண்ணா மட்டும்தான் ஆத்துமாக்களுக்கு வந்து கர்த்தரை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சாதான் அவருக்கு பிரியமா அவங்க வாழ முடியும். அவங்க வாழ்ந்தாதான் அவருக்கு அவர் அவங்க எல்லாரும் அவர் ரத்த சிந்திருக்கிறவங்க எல்லாருக்காகவும் நமக்கு எல்லாரும் கடமை இருக்குது. அந்த கடமையை நம்ம எல்லாரும் நிறைவேற்றுவோம். அடுத்ததா இயேசு திடப்படுத்தினார்னு பார்ப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 61-62. லூக் 22:61-62. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆமென். ஆமென். சோ இந்த பேக்ரவுண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சேவல் கூவுறதுக்கு முன்னே என்னை மறுதலிப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல சேவல் கூவிடுச்சு. அந்த 61 வசனம் சொல்லுது, கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அந்த 3ஆம் முறை அது கூவும் பொழுது கர்த்தர் அவன் 3 தடவை மறுதலிச்சுட்டான். அப்ப மறுதலிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் திரும்பி பார்க்கிறார். சேவலும் கூவிருச்சு. அவனும் பார்த்தறான். பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வார்த்தை அவன் நினைவு கூர்றான். நினைவு கூர்ந்ததுக்கு அப்புறம் வெளியே போய் அவன் மனம் கசிந்து அழுதுறான் பார்க்கிறோம். அவன் இருதயம் அங்க உடஞ்சு போச்சு. அந்த இடத்துல இயேசு நான் மறுதலிச்சிட்டேன்றத அந்த புரிஞ்சுக்கிட்டு அவன் இருதயம் ரொம்ப மனம் கசிந்து அழுகுறான் பார்க்கிறோம். அப்புறம் யோவான்ல 21:17 வாசிக்கலாமே. John 21:17. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென். சோ 3 தடவை மறுதலிச்சிடறான். அவன் மனம் கசிந்து அழுகிறான்றத ஆண்டவர் பாக்குறாரு. பார்த்துட்டு கடைசியா திடப்படுத்துறாரு அவனை, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. திரும்ப 3 தடவை கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயான்னு சொல்லி கேட்டு முடிச்சுட்டு, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இது என்ன பாக்குறோம் அப்படின்னா, அவன் அழுகிறான், மனசு உடைஞ்சு போயிடுறான். ஆனாலும் ஆண்டவர் விடல. அவனை திடப்படுத்துறாரு. என் ஆடுகளை போய் நீ மேய்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிற தேவனா இருக்கார். நாமும் ஒருவரை ஏன்னா நிறைய பேர் நம்ம இருக்கோம். சில டைம் ஆவியில உற்சாகமா இருக்கிறோம். சில டைம் ஆவியில ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம். அப்ப சோர்ந்து போயிருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பலப்படுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. எனக்கு என்ன, இவங்க பாத்துக்குவாங்க, எனக்கு என்ன, அவங்க பாத்துக்குவாங்க சொல்லி கடமையை தட்டி கழிக்காம நம்ம கண்களுக்கு முன்பாக ஒரு சகோதரனோ சகோதரியோ அவங்க மனசு உடைஞ்சு போயிருக்கும் போதோ, விசுவாசம் குறைவா இருக்கும் பொழுதோ அவங்களை பார்த்து ஆறுதலோட வார்த்தைகளை பேசி அவங்களை பலப்படுத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையா இருக்கிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 21-22 வாசிக்கலாம். Matthew 18:21-22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். பேதுரு பாவம் பண்ணிட்டான், இயேசுவை மறுதலிச்சிட்டான். ஆனாலும் இயேசு என்ன பண்ணாரு, அவனை கோவிச்சுக்கிட்டு அவனை தண்டிக்கல. அவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவனை மன்னிக்கிறாரு. மன்னிச்சு என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்ப அது போல என் சகோதரன் எனக்கு விரோதமா ஏதாவது பாவம் செஞ்சாங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ போல மன்னிக்கிறோமா? என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, என்ன பார்த்து இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அதை எக்ஸாஜரேட் பண்ணி அதை பத்தி யோசிச்சு நம்ம பாவத்துக்குள்ளதான் விழுறோமே தவிர பாவத்தை மன்னிப்பதற்கு நம்முடைய இருதயம் கடினமா இருக்கிறது. அது கர்த்தருக்கு பிரியமான இருதயம் அல்ல. ஆண்டவரே சொல்றாரு, பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு,
7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 490 தடவை உன் சகோதரன் உனக்கு விரோதமா ஒரே நாள்ல பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தை நீ மன்னிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா என்னுடைய பாவம் வந்து கடல் அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்குது. என் பாவத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து மன்னிச்சுட்டாரே. எனக்கு எதிரா யாராவது ஏதாவது பாவம் செஞ்சாங்கன்னா அந்த பாவத்தை வந்து எனக்கு மன்னிக்கிறதுக்கு ஏன் இருதயம் இல்லை அப்படின்னா, என்னுடைய பெருமையும் என்னுடைய ஈகோவும் வந்து தடுத்துக்கிட்டே இருக்குது. சோ இதெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து வந்து கர்த்தருடைய நம்ம எப்படி ஒரு முன்மாதிரியை வைத்து போனார்ன்ற விஷயத்தை உணர்ந்து அவரை போலவே நம்ம எல்லாரும் நம்ம மாறுவோம். இன்னைக்கு நம்ம வந்து பைபிள் ஸ்டடியில பார்த்தது போல முதல் வசனம் வந்து லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 40 சொல்வது போல, சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறின எவனும் தன் குருவை போல இருப்பான். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை போல மாறிதான் ஆகணும். மாறினா மட்டும்தான் நமக்கு பரலோக ராஜ்யம். ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொன்னா மட்டும் பரலோக ராஜ்யம் கிடையவே கிடையாது. அந்நாட்களிலே ஆண்டவரே உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவான்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த அக்கிரம செய்கைக்காரர் லிஸ்ட்ல நம்ம யாருமே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் வந்து கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகள். இந்த உலகத்தை வெறுத்து நம்ம வந்து கர்த்தருக்கு பிரியம் எதுவோ அதை மாத்திரம் செய்ய வந்து முற்பட்ட பிள்ளைகள். நம்ம நிதானித்து பார்ப்போம். நம்ம இயேசு போல மாறிட்டே இருக்கிறோமா, இல்ல வந்து இன்னும் பழைய மனுஷனாவே இருக்கிறோமா? அதுல பார்த்த முதல் காரியம் வந்து இயேசு வந்து வியாதிகளை சுகமாக்கினார். 2வதா அவர் வந்து யார் யார் பசியா இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து போஜனம் கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். 3வதா அவன் பார்த்த காரியம் வந்து இயேசு பாவங்களை மன்னித்தார். இப்ப நாமும் ஒருவருக்கு ஒருவர் வந்து விரோதமாக ஏதாவது செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3வது துயரப்பட்டவர்களுக்கு வந்து கர்த்தர் வந்து ஆறுதல் அளித்தார்னு பார்த்தோம். அடுத்ததா ஒடுக்கப்பட்டவர்களை கர்த்தர் சந்தித்தார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம தேவாதி தேவன் பெருமையா வந்து வானத்துல வந்து உட்கார்ந்து மட்டும் இல்லாம அவர் தாழ்விடங்களுக்கு இறங்கி தம்மை தாமே தாழ்த்தி பார்க்கிறோம். அது போல நாமும் வந்து இந்த ஈகோவெல்லாம் விட்டுட்டு இந்த பெருமையான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை நம்ம மாறுவோம். சோ இன்னைக்கு இந்த பார்த்த இந்த எல்லா காரியங்களும் வந்து நம்ம நிதானித்து பார்த்து எங்கெல்லாம் கர்த்தருக்கு வேதனை உண்டாக்க வழி நம்ம கிட்ட இருந்துச்சோ அதை உணர்ந்து அந்த பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு அந்த பாவங்களுக்கு முழுமையாக மன்னிப்பு பெற்று இயேசுவின் பாதச்சூடுகளை தொடர்ந்து வருகிற பிள்ளைகளா நம்ம எல்லாருமே இருந்து அவருக்கே பெரிய உண்டாகத்தக்க காரியங்களை செய்து தேறின நாம் வந்து இயேசுவை போல மாறி அவரோட குளோனா. ஆனா இந்த உலகத்துக்கு வந்து நீங்க தான் ஒளின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவர் ஒளியா வந்தார். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒளியா இருக்கிறோம். அப்போ அந்த ஒளி மற்ற எல்லார் முன்பாகவும் பிரகாசமா இருக்கணும்னு சொல்லியும் ஆண்டவர் விரும்புகிற தேவனா இருக்கார். அப்போ அந்த பிரகாசிக்கிற ஒளியாக இருந்து நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்து இவர்கள் அப்படின்னு சொல்லத்தக்க வாழ்க்கையை வாழ்ந்து இன்னும் அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி கர்த்தர் வரும் பொழுது நம்ம எல்லாரும் அவரை தரிசிப்பதற்கு நம்ம எல்லாரும் தயாராகும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட இந்த குழுவை நம்ம நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் நம்ம பேசின அந்த காரியங்களை நினைவு கூர்ந்து கர்த்தர் நமக்கு இந்த அதிகமான பலனை தருவார் என்ற பலத்தை கேட்டு, ஏன்னா அவரை போல நம்ம எல்லாரும் மாறணும். சோ அந்த பலத்தை கேட்டு ஒரு ஒருக்கமா ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி தகப்பனே, இந்த வார்த்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே, நாங்க இவ்வளவு நேரம் கேட்ட இந்த வசனத்தை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே அதை காத்து நடந்து கை கொள்ளுகிற பிள்ளைகளாக எங்களை வழிநடத்துற கிருபைக்காக நன்றி தகப்பனே. சோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க எப்படி இருந்தீங்களோ அது போல நானும் இருக்கவும் இந்த சபையில இருக்க எல்லா பிள்ளைகளும் மாறவும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே, குடும்பமாக நாங்க ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி நடக்கவும் எங்களுக்கு கிருபையை தாங்க, இரக்கத்தை தாங்கப்பா. சோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் வழிநடத்தின தேவன் இனிமேல் எங்களை வழிநடத்த போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, எங்களை காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு கொடான ஒரு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென். Amen. Praise the Lord, brothers and sisters.